எல்லாம் கிரிமினல்ஸ். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோபி பாண்டி அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னாச்சு? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் கொடுத்தேன்டா. யார் மேல சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? கோபி பாண்டி மேல. நாங்க தான் கோபி பாண்டி. எங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? ஏய் என்ன ரூல்ஸா? ஏற்கனவே உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, மரியாதையா இரு. ஐயா எங்களை பார்த்தா என்ன கடத்துறவங்க மாதிரி தெரியுதா? சும்மாரியா, பெத்த புள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்ட உடனே அத்தோட பிள்ளை சும்மா விட்டுருப்ப. வேற யார் மேல சந்தேகம்? இன்னொருத்தர் இருக்கான் சார், திருப்புலானில செல்வரங்கன் இருக்கான். ஐயோ, அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன இது அநியாயமா இருக்கு? ஏங்க அவங்க எங்க பொண்ணுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல, அவருக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? யோ, என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தலாம்னு பாக்குறியா? விட மாட்டேன் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஐயா அந்த செல்வரங்கத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஐயா இங்க பாருங்க, இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க ஐயா. இன்னும் கேட்டா அவர் அந்த பொண்ணு மகாவியா பார்த்தது இல்லைங்க அவரு. ஆமா சார், செல்வரங்கத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சொல்ல போனா அவர் என் மகளை பார்த்தது கூட கிடையாது சார். அவர் இப்படி கடத்துவாரு சார்? பொண்ணோட பிரதர் நான் சொல்றேன் சார். இவங்க தான் சார் போட்டோ கொடுத்து கடத்திருக்காங்க. விடாதீங்க சார். சும்மாரா சார், இந்த பொண்ணுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பேர் தான் சார் செல்வரங்கம். இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கல்யாணம் நின்று போகும் சார். சார் எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். செல்வரங்கத்தை மட்டும் விட்டுருங்க சார். செல்வரங்கம் பேரை சொன்னதும் ஓவர் பில்டப்பா இருக்கு. அவனை தூக்கிட்டு வந்து விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவனை எடுத்துவாங்கயா. ஐயா சொல்றாரு ஐயா, அண்ணனை விடுங்க, அண்ணனை விடுங்க ஐயா, அண்ணனை விடுங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சொல்றவங்க விடாதீங்க சார். சனியை சடை போட ஆரம்பிச்சிட்டான். இனி பொட்டு வச்சு பூ வைக்காம விடவே மாட்டான். செல்வரங்க என்ன சாந்தி, போலீஸ்ல வந்திருக்கு? என்ன சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, பாஸ்போர்ட் விஷயமா விசாரிக்கணும். செல்வரங்கத்தை கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். செல்வரங்கம், டேய் செல்வரங்கம். வரக்கா. என்னக்கா? இவன் தான். வாங்க. ஐயோ, ஏன் இப்படி இழுக்குறீங்க? டேய் இப்படி வாடா. என்னாச்சு? பொம்பளை கடத்தல் கேஸ்மா, விசாரிக்கணும். பொம்பளை கடத்தின கேஸா? அத பத்தில எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணம் உனக்கு ஒரு கேடா? ஒரு நிமிஷம், நீங்க ஏதோ அட்ரஸ் தெரியாம வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானே, அந்த பொண்ணோட குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? காரைக்குடியில பெரிய நாதஸ்வர வித்வான், பேரு சொக்கலிங்கம். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அங்க போய் விசாரிச்சு பாருங்க சார். அவங்க எல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சொக்கலிங்க குடும்பமா? சொக்கலிங்க குடும்பத்தையே ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? நாங்களா கௌரவமானவங்க. இந்த பாருங்க, யாரு பொண்ணு யாரு கடத்தினா நல்லா விவரமா விசாரிச்சுட்டு சொல்லுங்க. பேராவணி காலத்துல பிரைசுட இருக்காருல்ல, அதாங்க சொக்கலிங்க மச்சான். அவர் பொண்ணத்தான் காணா. என்ன முழிக்கிற திருத்திருன்னு? உன்னை அடிச்சு காலை ஒடிச்சாலும் சரியா வரும். என்னங்க இது? என் தம்பி இழுத்துட்டு போறாங்க, பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ டேய் தம்பி, இந்த வீட்டு அட்ரஸ் யாரு கொடுத்திருப்பா? வேற யாரு கொடுத்திருப்பாங்க? எல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க தான் கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு பார்த்தா இப்படி கேவலப்படுத்திட்டாங்க. நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. வாங்க உடனே கிளம்பலாம் வாங்க. சார் வாயா. என்னையா உண்மையா சொல்லிட்டாங்களா? எங்க கடத்தி வச்சிருக்காங்களா? நானும் இது விதமா விசாரிச்சு பாத்துறேன்யா. தெரியவே தெரியாதுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? அந்த டெய்லர் தான். அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுறான். இந்த ஆள் தான் அப்பா மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன் இவர் தான் திட்டம் போட்டு அனுப்பிச்சிருப்பாருன்னு. என்னங்கய்யா பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்னொன்னு பேசுவீங்களா? ஒரு ஆளோட தராதரம் என்னன்னு பார்க்க மாட்டீங்க? வயசு பொண்ண கடத்திட்டு போயிட்டு தராதாரத்தை பத்தி நீ பேசுறான். ஏன் இப்படி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அது எங்க குடும்பத்து பொண்ணியா, நாங்க ஏன் கடத்த போறோம்? யோ நிறுத்தியா, பொண்ணை பத்தவன் தெளிவா புகார் கொடுத்திருக்கான். அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கட்டையா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணையும் சொத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? கடவுளே, இது அபாண்டமான பழிங்க. பாருங்க, பொய் சொல்றது என் குடும்பத்துல யாருக்கும் வராது.
பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லார்ட்டையும் நான் சொல்றேன். நான் கும்பிடுற தெய்வம், என்னோட தொழில், ரெண்டு மேல சத்தியமா சொல்றேன். இதை நாங்க செய்யல. நான் ஒண்ணு கேட்கறேன். நீங்க எவ்வளவு வருஷமா இந்த உத்தியோகத்துல இருக்கீங்க? ஒரு பார்வையில உங்களுக்கு தெரியாது எவன் நல்லவன் எவன் குத்தவாளின்னு? ஐயா, உங்களுக்கு எங்களை பார்த்த குத்தவாளின்னு தோணுச்சுன்னா எங்க மொத்த பேரையும் விசாரிக்க கூட வேணாம், இழுத்துட்டு போய் தண்டனை கொடுத்துருங்க. சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இந்த பாருங்க, நான் போலீஸ்காரன். சந்தேகப்படுறது என் தொழில். வயசு பொண்ணு காணாம போறது சாதாரண விஷயமா? அது ஏதாவது நாங்க சொல்றோம். இந்த வயசு பொண்ணு எங்க குடும்பத்து பொண்ணு, அது காணாம போயிருக்கு. நீங்க எங்களை விசாரிக்கிறதுக்கு பதிலா தயவு செஞ்சு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தேடுங்க. அவங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. வாங்க வக்கீல் சார், வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா? விசாரிச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றீங்க. என்ன நீங்க சார், நீங்க சொன்னீங்கல்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்ட வேண்டியதுதான். என்னது ஹேபியஸ் கார்பஸா? ஆமா, ஆட்கொணர்வு மனு. அதுக்கு தான் வக்கீலோட வந்திருக்கேன். உடனடியாக ஃபைல் பண்ண போறேன். அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள எதுக்கு இந்த மனுவெல்லாம்? ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு காமிச்சுக்கிறதுக்கா? இன்ஸ்பெக்டர், நீங்க சவசவன்னு விசாரிக்கிறீங்க, வேகம் பத்தாது. எனக்கு என் பொண்ணு வரலன்னா பெட்டிஷன் போட தான் போறேன். என் கிளைண்ட் உறுதியா இருக்காரு. நீங்க தேடி கண்டுபிடின்னு சொன்னா பிரச்சனை ஆயிரும். யோ, அந்த லாக்அப் தரையா? வாடா, வெளில வாங்கடா. எங்கடா அந்த பொண்ணு? சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சார் சொல்றேன். எனக்கு உண்மையில அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா எங்க அப்பா சித்தப்பா எல்லாம் இப்படி ஸ்டேஷன் நிப்பாட்டி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். இப்படி எல்லாம் கட்டி நீ சொல்ல மாட்டேன். லாட கட்டா சரி வரும். அடிக்காம கேளுங்க, அடிக்காதீங்க, அடிக்காம கேளுங்க. நானே புள்ளி அடிச்சது இல்லைங்க, அடிக்காதீங்க. வக்கீல் சார், மனு போட போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் என்ன போட்டு போறாரு பாத்தீங்களா? நல்லா போடட்டும். போடுங்க போடுங்க சார். இப்படி காட்டு விராடித்தனமா போட்டு அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு நிப்பாட்ட சொல்லுங்க. எதுக்கு நிப்பாட்டணும்? பாருங்க, எங்க அண்ணன்களை பாருங்க எப்படி துடிச்சு போய் நிக்கிறாங்கன்னு. நீங்க தானே கேஸ் கொடுத்தீங்க. தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லுங்க. துடிக்கட்டும், நல்லா துடிக்கட்டும். என் பொண்ணை காணாம நான் துடிச்சிட்டு இருக்கேன்ல, அந்த வழி வருத்த அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இதெல்லாம் பத்தாதுரி. சார், நான் இறங்க மாட்டேன் சார். சொன்னா கேளுங்க. ஐயோ சார், வராதீங்க சார். சார், நான் வரேன்னு சொல்றேன். ஐயோ இவன் தான் செல்வரங்க. இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கான். இவனை விசாரிங்க. சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க சொல்லுங்க. மகாவை எங்க வச்சிருக்க? சார், மகாங்கிற பேரை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. யாரோ என்னமோ சொன்னாங்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுமா முதல்ல? எனக்கு என்ன? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாமா எங்க டிஎஸ்பி தான். சொல்லுங்க சொல்லுங்க. சார் சார், என்ன நீங்களே கேளுங்க. சொல்லுங்க. ஐயா, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. என்ன பேச போறீங்க? அவரு என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போறவர். என் பொண்ணுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த பொண்ணை பார்த்தது கூட இல்ல. நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் இருங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கொடுக்கற தண்டனையை என் குடும்பத்துல எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அவரை விட்டுருங்க, இல்லைன்னா பேரு கெட்டு போயிடும். அதனால கல்யாணம் கெட்டு போயிடும். என் பொண்ணோட வாழ்க்கையை பள்ளி ஆக்கிடாதீங்க. யோகியர் பேசுறாரு பாருங்க. அவர் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுமா? என் பொண்ணை கடத்தி வச்சுட்டு என் பொண்ணு வாழ்க்கையை பாலாக்குறாங்க. இது மட்டும் நியாயமா? நிறுத்தியா? விசாரிச்சிட்டு இருக்கோம்ல, வெளில போங்க எல்லாரும். சாரி மாப்பிள்ள, தப்பா நடந்து போச்சு. எங்களோட சேர்த்து குமரிட்டாங்களடா. இருங்கடா, உங்களை வச்சுக்கிறேன்டா.
சீவன தலை சீவன மாப்பிள்ள ஐயோ தம்பி, அக்கா என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியலடா. என்னடா இதெல்லாம்? என்னங்க என்ன இது? ச்சே, எங்கேயோ கடந்து இடப்பட்ட பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுட்டு பாருங்க. இப்படி என் தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சம்மந்தி, ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. மன்னிச்சுக்கோங்க. யாருக்கு கெட்ட நேரம்? எங்களுக்கு தான் கெட்ட நேரம். ஊர்ல உலகத்துல குடும்பமே இல்லாத மாதிரி இந்த குடும்பத்துல ஒரு சம்பந்தம் பண்ணிக்கிட்ட பாரு. எல்லாம் எங்களுக்கு தான் கெட்ட நேரம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்த இந்த நிலைமையில நிக்கிறேன். இப்பதானே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டீங்க. நல்ல முன்னேற்றம்டா. நாயன வாசிக்கிற குடும்பமாச்சே, ஏதோ கௌரவமான குடும்பமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி உலக மகா ஃப்ராட் குடும்பமா இல்ல இருக்கீங்க. உங்க மகன் அந்த பொண்ணை கடத்திட்டு போறதுக்கு ஏன் தம்பி என்ன பண்ணா? அவனை எதுக்காக போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்? மா, எதிர்பாராத விதமா என்னென்னவோ நடந்து போச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க பொறுமையா இருக்கிறது? நாங்கெல்லாம் எவ்வளவு ரெஸ்பெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் பேசின ஒரே காரணத்துக்கு என் மச்சான போலீஸ் லாக்கப்ல வச்சு அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நம்ம நேரம் சரியில்லைங்க, அதான் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டு. என்ன நம்ம எல்லாம் உங்க கூட எங்களையும் சேர்த்துக்கிறீங்க? நீங்க ஒரு ஃப்ராட் குடும்பம், ஸ்டேஷன்ல வந்து நிக்கலாம். ஆனா நாங்க அப்படியா? நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க ஒண்ணு ஸ்டேஷன்ல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல. என் தம்பியை பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அப்பேற்பட்டவனை இப்படி போலீஸ்ல அடி வாங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏய் நிறுத்துங்க. உங்க குடும்ப பிரச்சனை பேசுறது இதான் இடமா? வாய மூடுங்க சொல்லிட்டேன். ஏங்க, எங்கேயோ ஒரு பொண்ணு காணா போச்சுன்றதுக்காக சம்பந்தமில்லாத ஒருத்தனை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க. இது என்னங்க நியாயம்? இதுக்கு என் மச்சானுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். முன்ன சொன்னதையே தான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு வேற விதமா தேட முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்க யாருக்குமே அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. எங்க வீட்டு மாப்பிள்ள பெரேசுடன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. எங்க வீட்டு பசங்களை அடிச்சு நொறுக்குறீங்க. அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், அவர் சந்தோஷம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். பொண்ணு கிடைக்காது. எங்க வீட்டு பசங்களை தோலை உரிச்சாலும் அவன் எங்க இருக்கான்னு தெரிய போறது இல்லை. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த குடும்பமே இங்க இருக்கும்போது அவளை எங்க ஒளிச்சு வைக்க முடியும்? பொறுப்புள்ள மாமனா என் கவலை என் பயம் எது தெரியுமா? அந்த பொண்ணு தவறானவங்க கையில சிக்கிருமோன்ட்டு தான். தயவு செஞ்சு வேற எல்லா ஊர்களுக்கும் தகவல் சொல்லி உங்க மேலதிகாரிகளுக்கும் சொல்லி அந்த பொண்ணு எங்களுக்கு கிடைக்க வழி பண்ணுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். நிறுத்துப்பா. இருப்பா வரோம். ஏய், உள்ள யாருடி? வெளிய வாங்கடி. அடியே, அங்க நின்னு என்னடி பண்றீங்க? வாங்கடி எல்லாம் வெளிய. வாங்கடி சீக்கிரம். என்னடி எல்லாம் மேல நின்று இருக்கீங்க? இறங்குங்கடி கீழே. மூஞ்சிகளை பாரு. தீபாவளிக்கு பிடிச்ச திருட்டு கோழிங்க மாதிரி நிக்கிறீங்க அத்தனை பேரும். வார்த்தைக்கு வார்த்தை மரியாதையான குடும்பம் மரியாதையான குடும்பம்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விட்டுருக்கீங்களே, அதுக்கு என்னடி அர்த்தம்? உங்க அண்ணன் யாரையும் இழுத்துட்டு போனா அதுக்கு என் தம்பியை உடனே இழுத்து விட்டுருவீங்களா? இதுதான் நீங்க எங்க மேல காட்டுற மரியாதையா? எங்க அண்ணன் யாரையும் இழுத்துட்டு ஓடல. உங்க அண்ணனை சொன்னோன்னே சுருக்குன்னு ஏறுதோ? இப்ப என் தம்பியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்களே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன குடும்பம் உங்க குடும்பம்? இதெல்லாம் ஒரு குடும்பம்? ச்சே! என் தம்பி எல்லாரும் திருட மாதிரி கோயில்ல ஒளிஞ்சிருந்து பாத்தீங்கன்னு சொன்ன போதே அப்பவே சொன்னேன், இந்த குடும்பம் சரிப்பட்டு வராது, வேண்டான்னு. என் பேச்சை யாரும் மதிக்கல. என்ன மைய போட்டு மயக்கினீங்களோ தெரியல, அவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். அவன் தலையெழுத்து இந்த சாக்கடை கூட தான் வாழணும்னு. என் தம்பிக்கு 25 பவுண்ட்ல நகையை போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க எத்தனை இடத்துல இருந்து ஆளுங்க வந்தாங்க தெரியுமா? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 15 பவுனுக்கு உன்னை ஏண்டி ஏத்துக்கிட்டோம்? புரோக்கர் வந்து சொன்னாரு, மானம் உள்ள குடும்பம், கௌரவமான குடும்பம், ஊர்ல நல்ல பேர் இருக்குன்னு. அதை நம்பி வந்தா இப்ப நாங்க என்ன லட்சணத்துல இங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா? என் தம்பிய போலீஸ்காரங்க வந்து இழுத்துட்டு போகும்போது ஊர்ல இருக்கிறவங்க எங்களை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? ஒரு காலத்துல நாங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம்.
எங்க கால நேரம் இப்ப வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தபடி மானமா கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம். உங்களால எங்களுக்கு அதுவும் போச்சு. எந்த நேரத்துல உன்னை பார்த்து தொலைஞ்சோமோ தெரியல. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவே இப்படி இருக்கு, இன்னும் நீ என் வீட்டுக்கு வந்துட்டீன்னா எப்படி இருக்குமோன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா தாய்களா, உன் குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு. என் தம்பியை மட்டும் போலீஸ்காரங்க விடாம இருக்கட்டும், உங்க எல்லாரையும் பின்னி எடுத்துருவேன். அப்புறம் நீங்க என்ன பொம்பளையா பார்க்க மாட்டீங்க, ஜாக்கிரதை. என்னங்க நின்னு வாயை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க நான் தயாரா இல்ல. நிச்சயமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. மூஞ்சிகளை பாரு,